நம்ம தாத்தா இருந்த காலத்துல பாட்டி இருந்த காலத்துல என்ன நிலைமை இருந்ததோ அந்த சமூக நிலைமை இப்ப இல்லை. அந்த இயற்கை நிலையும் இப்ப இல்லை. ஆகையினால அதே நிலைக்கு நம்ம போக முடியாது. ஆனா அந்த கொள்கைகளை தத்துவங்களை நம்ம கையில எடுத்துக்கிட்டோம்னா இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு தகுந்தாற் போல நம்மள மாற்றிட முடியும். அப்பதான் நம்ம என்ன யோசிக்க வேண்டியிருக்குது, இந்த அறிவையும் ஆன்மீகத்தையும் எப்படி இணைக்க முடியும்னு நம்ம யோசிக்க வேண்டியிருக்கிறது. தத்துவத்தை பத்தி பேசுவது ஆன்மீகம். ஒரு செயலை எப்படி செய்வதுன்னு கண்டுபிடிக்கிறது அறிவியல். அறிவியலையும் ஆன்மீகத்தையும் ஒன்றிணைத்தால் மட்டும்தான் சமுதாயம் முன்னேற்றத்தை நோக்கி போகிறது. ஆன்மீகம் இல்லாம அறிவியல் மட்டும் இருந்தா அது கொலை மட்டும்தான் செய்யும். அறிவியல்ல உச்சமட்ட கண்டுபிடிப்பு அணுகுண்டு தான். இந்த அணுகுண்டை யார் தலையிலையாவது போட்டே ஆகணும், ஏன்னா தயாரிச்சாச்சா. அது கீழே இருக்கிறத ஆஸ்பத்திரியும் பார்க்க மாட்டாங்க, பள்ளிக்கூடமும் பார்க்க மாட்டாங்க. அது மேல ஏரோப்ளேன்ல எடுத்துட்டு போயிட்டா அது போட வேண்டியதுதான். ஆனா அந்த ஆன்மீகம் ஒன்றுதான் இந்த குண்டை யார் தலையில போடணும் யார் தலையில போடக்கூடாதுங்கிறத வழிகாட்டும். ஆகையினால ஆன்மீகத்தையும் அறிவியலையும் இணைக்கக்கூடிய ஒரு பணியை இயற்கை விவசாயத்தை பார்க்கிறேன்.